மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். அதில் முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்கிற வலி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதனை தீர விசாரிக்க வேண்டும். சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறைப்படி சட்டப்பூர்வ அடிப்படையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. நமது மகத்தான தலைவர் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் என்றாலே இதில் மோசடித்தனம் நடந்திருக்கிறது, திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது. இதை மூடி மறைக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனத்தை முடிவு கட்ட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நமது தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் சிபிஐ விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேங்கவையில் என்று சிறுமதி வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவை எடுத்த இந்த அரசை கண்டித்து குறைந்தபட்சம் வெளிநடப்பை நடத்த கட்டாயம். நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் அதை எதிர்த்து வெளிநடப்பை நடத்த வேண்டும். எனது தலைவர் வழிகாட்டி இருக்கிறார் சிபிஐ விசாரணை நடத்த சொல்லி. 2.5 ஆண்டு இருக்கும் போது நமது சட்டமன்ற உறுப்பினரை தலைவர் தூக்கி எறிந்து விட்டு ராஜினாமா செய்து விட்டு வந்தார் அந்த அநியாயத்தை கண்டித்து. இது ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய வேங்கவயல் விஷயத்திலேயும் இந்த ஸ்ரீமதி வழக்கில் விடுதலை சிறுத்தைகளையும் அந்த பெண்ணுடைய தாயாரையும் சேர்த்த இந்த மோசடி தனத்தை கண்டித்து நமது சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற சட்டமன்றத்தை குறைந்தபட்சம் வெளிநடப்பு செய்யுங்கள். அந்த வேங்கை வயல விடுதலை புலிகளுடைய அந்த அகதிகளை அடைத்து முள்வேலியில வைத்திருந்ததை போல அடைத்து வைத்திருக்கிறார்கள். யாரும் இருசக்கர வாகனத்தில் சேரிக்கு செல்ல முடியவில்லை, அங்கே இறப்பு என்றால் கூட முடியவில்லை. எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு அகதியை போல அந்த மக்களை அரசு நிர்வாகம் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேங்கவையில் அவமானத்தை அந்த தண்ணியை நான் குடித்ததாக உணர்றேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு விட்டு நான் இந்த காலத்தில் நடமாட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இந்த நேரத்தை சொல்லி அப்பட்டமாக அரசு நம்மளுக்கு எதிராக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தமிழகத்தை அரசியலை எழுச்சி தமிழர் யாரை அடையாளம் காட்டுவார்களோ அவர்தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும். விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் அமர முடியும் என்ற அளவிற்கு நமது தலைவருடைய உழைப்பால், அவருடைய அர்ப்பணிப்பால், அவருடைய தியாகத்தால் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறோம். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், சிதறியலுவோம், திருப்பி அடிப்போம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீவிப்பாய் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலம் அரசியலும் விடுதலை சிறுத்தைகளுடைய கைகளுக்கு வரும். கைகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து 4 முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். அதில் முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்கிற வலி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. இந்த சூழலில் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம்.
இரண்டாவதாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பான ஒரு கோரிக்கை. அரசமைப்பு சட்டம் 16(4)A பிரிவின்படி மாநில அரசு பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு தொடர்பான சட்டத்தை இயற்றிக்கொள்ள அதிகாரம் அளிக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடகா, ஆந்திரா போன்ற பிற அண்டை மாநிலங்களில் ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலும் அதனை பின்பற்றி பட்டியல் சமூக அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பாக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அத்துடன் அதனால் 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை ரத்து செய்யப்பட்டதனால் ஓபிசி பிரிவை சார்ந்த அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு தனியை சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். அடுத்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற இடங்களில் வணிக வளாகங்கள் கட்டப்படுகின்றன, ஏலம் விடப்படுகின்றன, குத்தகை விடப்படுகின்றன. அவற்றில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்க முடியாத நிலை இருக்கிறது. எனவே பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த தொழில் செய்ய, வணிகம் செய்ய ஆர்வமுள்ள முனைவோர் பயன்பெறக்கூடிய வகையில் தனியே அவர்களுக்கு சென்று வணிக வளாகங்களை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறோம். அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகளின் சதவிகிதம் பெருகி வருகிறது. இந்த சூழலில் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறைப்படி சட்டப்பூர்வ அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். முதல்வர் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மதுரை மாவட்டத்தில் 28 வயதாக இருக்கும்போது அவர் மதுரைக்கு வந்து இந்த கட்சியை, விடுதலை சிறுத்தைகளா கட்சியாக, தலித் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற கட்சியை சகோதரர் மலைச்சாமி உருவாக்கிய இந்த இயக்கத்தை 1992 உத்தங்குடியில் மாநில செயற்குழு கூடி விடுதலை சிறுத்தைகளாக தலைவர் அறிவித்தார். இன்றைக்கு அவர் அறிவித்த அந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. பாதையில் பயணம் செய்வது எளிது, பயணம் செய்வதற்காக பாதை அமைப்பது கடிது. நாம் பயணம் செய்வதற்காக பாதை அமைக்கிறோம் என்று தலைவர் சொன்னார். இப்ப திராவிட அரசியலுக்கெல்லாம் பாதை இருக்கிறது. அதில் அண்ணா பயணம் செய்தார், கலைஞர் பயணம் செய்தார், திராவிட இயக்கங்கள் எல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல காங்கிரசிற்கு வரலாறு இருக்கிறது. காங்கிரசிற்கு இன்றைக்கு அந்த தலைவர்கள் சென்ற அந்த பாதையில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளுக்கு பாதை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் 100 ஆண்டுகளுக்கான பயணத்திற்கான பாதை இருக்கிறது. ஆனா ஒரு புது பாதை அமைத்துக் கொடுத்த மாத்தான தலைவர் நமது தலைவர். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று கிளம்பிய விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது என்றால் தலைவருடைய அரசியலும், அவருடைய விடாமுயற்சியும், அவருடைய அர்ப்பணிப்பும், சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், தலைவருடைய கோட்பாட்டோடு இயங்கிய விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழக அரசியலில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைநிமிர்வை, ஒரு பாதுகாப்பை, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை பெற்றிருக்கிறோம். மகத்தான போர்க்களத்தை சந்தித்து 1992 தம்பி மும்பையில் நடந்த
படு கலவரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கினார்கள். RSS கும்பல் நாட்கள் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும், பால் தாக்கரேயை கைது செய்ய வேண்டும், சிவசேனா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று நமது தலைவர் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்தார். அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிகப்பெரிய மோதல் உருவாகி அங்கே ரத்தம் சொட்ட சொட்ட விடுதலை சிறுத்தைகள் காவல்துறைய தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தில் காவல்துறையுடைய தண்ணீரை கண்டித்து அண்ணா பேருந்து நிலையத்தில் விடிய விடிய பொதுக்கூட்டம் நடத்தி அந்த அநியாயத்தை, அந்த காவல்துறைய அத்துமீறலை கண்டித்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை எடுத்து கண்டனத்தை தெரிவித்தோம். அதே போல இடஒதுக்கீட்டில் 69% வேண்டாம். இடஒதுக்கீட்டில் 1994 69% வேண்டாம். அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் விமானம் பணியில் போராட்டத்தை நடத்தினோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தில் காவல்துறைக்கும் நம்மளுக்கும் மிகப்பெரிய மோதல் உருவானது. அப்படி ஒவ்வொரு போராட்டத்திலும் மிகப்பெரிய சக்தியாக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி விடுதலை சிறுத்தைகளுடைய அடையாளத்தை நிறுவனம். மக்களை திரட்டி ஒரு மகா யுத்தம் நடத்துவதன் மூலமே சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு வழியாகும் என்று நமது தலைவர் சொன்னார். மக்களை திரட்டாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்று தலைவருடைய வரிகளை புதர்விட்டு சீற்றமுடன் புறப்பட்ட சிறுத்தை என உனக்குள் புதைந்து கிடக்கும் போர்க்குணத்தை கிளப்பிவிடு. நீ போர்க்குணத்தோடு பொங்கி எழுந்தால் புகையென்ன பகைதான் நடுங்கும் என்று தலைவருடைய முழக்கத்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தமிழகத்தை அரசியலை எழுச்சி தமிழர் யாரை அடையாளம் காட்டுவார்களோ அவர்தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும். விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் அமர முடியும் என்ற அளவிற்கு நமது தலைவருடைய உழைப்பால், அவருடைய அர்ப்பணிப்பால், அவருடைய தியாகத்தால் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறோம். நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்ற வேண்டும். நான் அதிகமாக பேச முடியவில்லை. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் வந்ததனால் விடுதலை சிறுத்தைகளுடைய நமது சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இந்த உழைப்பு கிடைத்த மகத்தான வெற்றி நமது படையூர் பாபு அவர்களும் பாலாஜி அவர்களும் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன நோக்கத்தோடு சட்டமன்றத்திற்கு நாம் செல்ல வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் பயணத்தை துவங்கினோமோ, தேர்தலில் தேர்தல் களம் இல்லையெனில் போர்க்களம் என்று நமது தலைவர் விழுப்புரத்தில் அறிவித்தார். அப்படி அறிவித்த அந்த நேரத்தில் இன்றைக்கு நம்மளுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார்கள். நமது இன்னைக்கு நாம் சில கோரிக்கைகளை நாம் சொல்ல வேண்டும். பெரிய வேதனை இருக்கு. நம்ம எப்படி அப்படின்னா, வேங்க வயலுக்கு நான் போயிருந்தேன். வேங்க வயல்ல போது அந்த வேங்க வயல விடுதலை புலிகளுடைய அந்த அகதிகளை அடைத்து முள்வேலியில வைத்திருந்ததை போல தொலைக்காட்சியில் நாம் பார்த்தோம். அதை போல வேங்க வயலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். யாரும் இருசக்கர வாகனத்தில் சேரிக்கு செல்ல முடியவில்லை. அங்கே இறப்பு என்றால் கூட முடியவில்லை. எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு அகதியை போல அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பட்டமாக அந்த மக்களை அரசு நிர்வாகம் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் அந்த வனத்தை கொட்டிய கயவர்களை கைது செய்வதற்கு யோக்கியதில்லை. 3 விஷயம் தான்.
அந்த 3 விஷயத்தை முழுசா விசாரிக்காம முட்டையான்ற பஞ்சாயத்து தலைவர் அவர் அந்த மக்களுக்கு காலங்காலமாக எதிர்ப்பாக இருந்திருக்கிறார். அவரை முழுமையாக விசாரிக்கவில்லை. எல்லா வீட்டிற்கும் தண்ணீர் குழாய் வருகிறது. அதை ஒருத்தர் பிராமையில் பரப்பைகளுக்கெல்லாம் வீடு வீடா தண்ணி குழாயா, எப்படி தண்ணி வருது பார்க்கும் என்று சவால் விட்டிருக்கிறார். அவனை விசாரிக்கவில்லை. இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக துவக்கத்தில் காவல் நிலையத்தில் என்ன முடிவு செய்தார்களோ அதைத்தான் சிபிசிஐடியும் இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறது. அதனால்தான் நமது தலைவர் சிபிஐ விசாரணை நடத்த கோரி உத்தரவிட்டிருக்கிறார். நமது மகத்தான தலைவர் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் என்றாலே இதில் மோசடித்தனம் நடந்திருக்கிறது, இதில் திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது. இதை மூடி மறைக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனத்தை முடிவு கட்ட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நமது தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதை புரிந்து கொண்டுதான் ஆங்காங்கே தலைவர் சொல்லவில்லை, சிபிஐ விசாரணை நடத்த சொல்லி போராட்டத்தை விடுதலை சிறையில் நடத்த சொல்லவில்லை. ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் சிபிஐ விசாரணை நடத்த சொல்லி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமை, அந்த மலத்தை குடித்த அந்த குழந்தைகள், அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இதில் இனிமேல் நாம் போய் சட்டமன்றத்தில் இந்த மலத்தை இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்பதை உட்கார்ந்து கொண்டு நமது கட்சியின் சார்பாக அங்கே இருந்து கொண்டு நாம் குரல் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நமது பனையூர் பாபு பாலாஜி அவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் அரசு நம்மளை முடக்கும் நோக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கை இன்றைக்கு நம்முடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திராவிட மணியை இணைத்திருக்கிறார். சமாதானத்துக்கு போற அங்கே மக்களுக்கு ஆர்வம் சொன்ன மாவட்ட செயலாளர் மீது வழக்கு, ஸ்ரீமதி வழக்கைய அவங்க ஸ்ரீமதியுடைய தாயாரையும் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்டம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு போக்கு நடக்குது பாருங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தலைவரை அழைத்து சென்ற அந்த வீட்டுக்கு ஆர்வம் சொன்ன போன நமது திராவிட மணியை வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டு இறந்த குழந்தையுடைய தாயாரை வழக்கில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பட்டமாக அரசு நம்மளுக்கு எதிராக இருக்கிறது. நான் குறைந்தபட்சம் நமது சட்டமன்ற உறுப்பினருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், சிபிஐ விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேங்கவையில் என்று இந்த ஸ்ரீமதி வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவை எடுத்த இந்த அரசை கண்டித்து குறைந்தபட்சம் வெளிநடப்பை நடத்த கட்டாயம் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் அதை எதிர்த்து வெளிநடப்பை நடத்த வேண்டும். எனது தலைவர் வழிகாட்டி இருக்கிறார் சிபிஐ விசாரணை நடத்த சொல்லி. அதே போல நமது 2000 என்ற காலகட்டத்தில் உசிலம்பட்டி பகுதியில் பஞ்சாயத்து தலைவராக நிற்க முடியாத ஒரு நிலை இருக்கும்போது 2.5 ஆண்டு இருக்கும்போது நமது சட்டமன்ற உறுப்பினரை தலைவர் தூக்கி எறிந்து விட்டு ராஜினாமா செய்து விட்டு வந்தார். அந்த அநியாயத்தை கண்டித்து கீரிப்பட்டி பாப்பாப்பட்டியில் தேர்தலை நடத்த முடியவில்லை. கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி கொட்டகாட்சி தேர்தல் நடத்தவில்லை. அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு ராஜினாமா பண்ணுகிறேன் என்று சொன்னார். ராஜினாமா செய்தார். இது ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய வேங்கவயல் விஷயத்திலேயும் இந்த ஸ்ரீமதி வழக்கில் விடுதலை சிறுத்தைகளையும் அந்த பெண்ணுடைய தாயாரையும் சேர்த்த இந்த மோசடி தனத்தை கண்டித்து நமது சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் வெளிநடப்பு செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், மதுரை காரண்டவையில் விடுதலை சிறுத்தைகள் துவக்க காலத்திலிருந்து 1991 காலகட்டத்தில் தல்லாகுளம் முகாம் செயலாளர், 94 மாவட்ட பிரச்சாரணி செயலாளர், 2000 மதுரை மண்டல செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர், மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர், இன்றைக்கு அமைப்பு செயலாளர் இருக்கிறேன். நான் அடிப்படையில் கிளைச்சியாக வந்தவன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன்.
இப்படிப்பட்ட கொடுமையை பார்த்து கொண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்க தேவையில்லை. தலைவர் ராஜினாமா செய்வதை போல ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த அரசுக்கும் இந்த மக்களை பாதுகாப்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்படிப்பட்ட உணர்த்துவதற்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுக்கும். நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இதெல்லாம் தலைவர் செஞ்சிருக்கிறார் ஏற்கனவே. நான் யோசிச்சு இத கட்டாயமா இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு காட்டினா இந்த அவமானத்தை விட வேக வகையில் அவமானத்தை, அந்த தண்ணியை நான் குடித்ததா உணர்றேன், அந்த தண்ணியை நான் பருகியதா உணர்றேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு விட்டு நான் இந்த காலத்தில் நடமாட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இந்த நேரத்தை சொல்லி அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரியலுவோம், திருப்பி அடிப்போம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீவிப்பாய் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலம் அரசியலும் விடுதலை சிறுத்தைகளுடைய கைகளுக்கு வரும் என்று சொல்லி நமது மகத்தான தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நம்முடைய கட்சி பாணி சின்னத்தை பெற்றுத் தந்த நமது தலைவர் அவர்களை வாழ்க வாழ்க வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பாராட்டி வாய்ப்பு நன்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.